திடீர்னு அவங்க செத்துறதுக்கு நம்ம மனசு ரொம்ப வருந்துடும், நம்ம நேர்ல பார்ப்போம். பட் ஆனா நம்பாளுகிற பாருங்க, அங்க போய் எட்டி கூட பார்க்கல, புஷியானதை விட்டு போயிட்டு பார்க்க வச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். எல்லாரும் போராடினவங்களை பார்த்தோன்னா ஒருத்தர கைது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவரு ஃபேமஸான அட்மின் இருக்காருல்ல, அவரை பிடிச்சிருக்காங்க. போய் வண்டியில ஏறு. ஐயோ நான் ஏற மாட்டேன், நாய் பிடிக்கிற வண்டியில நான் ஏற மாட்டேன். அந்த ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்து தூய்மையான கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தூய்மையான கட்சி கிட்ட தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான சொத்து இருக்கு. அதாவது 4000 கோடி வச்சிருக்காங்க. எப்படி 4000 கோடி? அது கணக்குல வந்து 4000 கோடி, கணக்குல வராதது எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது இவங்க எல்லாம் பார்த்தோம்னா பரிசுத்தவான்கள். ரஃபேல் விமான ஊழல் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது பார்த்தா கிட்டத்தட்ட 4000 கோடி. அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து விசாரணை நடத்தல. ஏன் விசாரணை நடத்தலன்னு கேளுங்க, நடத்த மாட்டாங்க. ஏன்னா பண்ணது அவங்க எப்படி நடத்துவாங்க? ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கரப்ஷன் டிஎம்கே 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல சொல்லிட்டு இப்ப பார்த்து ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்குது. எங்களையும் பார்த்தா கேட்டிருந்தாங்க, அது ஊழலை பத்தி நீங்க பேசுங்க, 1000 கோடி ஊழலை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்க, நிறைய பேர் உங்களுக்கு யாரா இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். சீமான் கட்சி சார்ந்தவர்களும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி நண்பர்களும் சரி, அவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சரி ஊழலை பத்தி நம்ம பேசிடலாமே, அட இவ்வளவு தூரம் கேட்கும் போது நம்ம பேசாம இருந்தா தப்பாயிடும்ல, ஸோ பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வந்து இப்ப பேச போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்து பயங்கரமா பொங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய பிஜேபி கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்து தூய்மையான கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தூய்மையான கட்சி கிட்ட தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான சொத்து இருக்கு. அதாவது 4000 கோடி வச்சிருக்காங்க. எப்படி 4000 கோடி? அது கணக்குல வந்து 4000 கோடி, கணக்குல வராதது எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது இவங்க எல்லாம் பார்த்தோம்னா பரிசுத்தவான்கள், ரொம்ப வந்து தூய்மையானவர்கள். இவங்க எல்லாம் வந்து அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கூட வந்து அந்த கைப்பட்டு எடுக்க மாட்டாங்க, திருட மாட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பிஜேபியில இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஊழலுக்கே பேர் போன கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான். ஆனா இவனுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க, மக்கள் பணத்தை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துல எகிரி குதிக்கிறானுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரே போராட்டம், அதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்து இவங்க வந்து வீதியில இறங்கி போராடுறாங்களாம். கைது பண்ணுங்க. எதுக்கு கைது பண்ணுன்னு கேளுங்க, தெரியாது. ஊழல் பண்ணிட்டாரு. என்ன ஊழல் பண்ணிட்டாரு? டாஸ்மாக் ஊழல் பண்ணிட்டாரு. டாஸ்மாக்ல என்ன ஊழல் பண்ணிட்டாரு தெரியாது. இந்த மாதிரி இறங்கி வந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் போராடினவங்களை பார்த்தோன்னா ஒருத்தர கைது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவரு ஃபேமஸான அட்மின் இருக்காருல்ல, அவரை பிடிச்சிருக்காங்க. போய் வண்டியில ஏறு. ஐயோ நான் ஏற மாட்டேன், நாய் பிடிக்கிற வண்டியில நான் ஏற மாட்டேன். இந்த வண்டியில ஏத்த விடுவாங்க, இந்த வண்டியில ஏற மாட்டேன், இந்த வண்டியில இது நாய் ஏத்துற வண்டி சார், இந்த வண்டியில நாங்க சார் ஏத்த விட மாட்டோம் சார், வேற வண்டி அரேஞ்ச் பண்ணி ஏத்த சார். நாய் பிடிக்கிற வண்டி போடுவாங்க. சாரி, நாயின்னு சொல்ல மாட்டேன், நாய் வந்து நன்றி உள்ளது, தப்பு சார், மன்னிச்சிருங்க. இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவனுங்க பண்ற ஊழல்லாம் வந்து பட்டியலிட்டுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் போயிட்டே இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். இடி வந்து ரைடு பண்ணி 1000 கோடி ஊழல் பண்ணதா வந்து இப்போ வந்து அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எந்தெந்த அறிக்கை, என்னென்ன எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர்ல எப்போ எந்த தேதியில யார் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடவே இல்லை. நார்மலா ஒரு எஃப்ஐஆர் பண்ணிட்டு அது அந்த காலத்துல இருந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனத்து மேல வந்து பழிய போடுறாங்க. சரி, டாஸ்மாக் நிறுவனத்துல எதுக்குடா வந்து பழிய போடுறாங்க? அப்படின்னு ஊழல் பண்ணாங்க. அதாவது தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி தயாரிக்கிறது, கொள்முதல் பண்றது யாரு? கவர்மெண்ட். அதாவது எந்த கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து கொள்முதல் பண்றாங்க. எதுதான் கொள்முதல் பண்றாங்க? எந்தெந்த பிராண்ட் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுதோ அதை 3 மாசம் கணக்கு வச்சு எது சேல்ஸ் ஆகுதோ அதை அப்படிதான் எடுக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன ஊழல் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வந்து வாங்குறாங்க.
அந்த அந்த காசெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அதுல ஒரு ஊழல் இது கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? அதாவது அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதாவது பிரைவேட் கம்பெனி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பாட்டில் ஓடிது, அந்த ஓடிது, இது ஓடிதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா வந்து போட்டுடுறான். சோ அதனால வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் இது மட்டும்தான். ஆனா இதுல வந்து 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றது வந்து இது எப்படி 1000 கோடி ஊழல் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா பாத்தீங்கன்னா எப்படி நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இங்க பார் டெண்டர் விடுறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டெண்டர் விடுறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல நடக்குதுங்க. ஆன்லைன்ல தான் நடக்குது. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆன்லைனே கிடையாது. அதாவது அவங்க தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க, அந்த கட்சிக்காரங்க பார் எடுத்து கொடுத்துருது. பட் ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது. ஆன்லைன்ல பர்ஃபெக்டா நீங்க வந்து அப்ளை பண்ணி அதன்படி தான் உங்களுக்கு வந்து அந்த டெண்டரை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதன்படி தான் போயிட்டு இருக்கு. இதை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா தெளிவாவே வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இருக்குங்க, நாங்க வந்து எங்க மேல கொடுத்துருக்காங்களே, நாங்க சட்டப்படி சந்திப்போம் நாங்க அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பணியிடை அந்த வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கல, பணியிடை மாற்றம் நடக்குது. சோ அதெல்லாம் அதுல இருந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவன் வாங்குறது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சம்பளம், அவ்வளவுதான் வந்து அந்த டாஸ்மார்க்ல வேலை செய்யறவங்க சம்பளம் வரப்போகுது. ஆக்சுவலா வந்து இவங்க ஏன் பணியிடை மாற்றம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாகவும் சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் சூழ்நிலைக்காகவும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் வந்து அவங்க வந்து பணியிடை மாற்றம் நடக்குது. ஆனா வந்து இதுலயே ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம, அதாவது ப்ரூஃப் எந்த வித ஒரு ஆதாரமே இல்லாம சொல்றாங்க இவங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவனுங்கெல்லாம் வந்து 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே, கன்ஃபார்ம் அக்யூஸ் தானே சார்? அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, தயவு செய்து போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்ற. நானு எல்லாம் டாக்குமெண்ட்ல பக்காவா இருக்குல்ல, போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. எந்த வித முகாந்தரம் இல்லாம, அதாவது இவங்க ஃபுல் மேஜர் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2011ல அதாவது 2G கேஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. 2010ல போட்டாங்க கரெக்டா. ஒரு வருஷம் அதை வச்சே பேசி 2G வழக்குல வந்து இவ்வளவு கொள்ளச்சாங்க பேசி வந்து ஆட்சியை கவுத்தாங்க. அதே ஃபார்மேட்டை இப்ப கரெக்டா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டை அழிக்கணும்ன்ற ஒரே மோட்டிவோட இறங்கி இப்படிலாம் வேலை செய்யறானுங்க. இந்த 2G வழக்கை பத்தி உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1,75,000 கோடி வந்து அபேஸ் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதை பத்தி தெரியாது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுலாம் அந்த அளவுக்கு ஒரு சொல்லுவாங்க. அதாவது அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு டிஎம்கே அவங்க கலைஞர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கிட்டாங்க, அது பணத்தை வந்து ரொம்பி போயிடுச்சான், அதனால அண்டர்கிரவுண்ட்ல தோண்டி உள்ள போச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பி அந்த கவர்மெண்ட் மேல, கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்காக, தோக்கடிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க. பட் ஆனா 1,75,000 கோடி வந்து அமௌண்ட் எடுக்கல, அது வந்து ஆக்சுவலா வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனா கேஸ் போச்சு, சரி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரணை நடந்துச்சு. விசாரணை முடிவில் இது எந்த ஊழலும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட், அதாவது கோர்ட்டே வந்து இவங்க நிரபராதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்களையும் கனிமொழியர்களும் விடுவிச்சிட்டாங்க. இது நடந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் தாங்க முடியாம சும்மா ஒரு மேல்முறையீடு ஒன்று பண்ணாங்க. பட் ஆனா அந்த கேஸை விசாரிக்கல. ஏன் அந்த கேஸ் விசாரிக்கலன்னா, அதுல எல்லாருக்குமே தெரியும் 2G வழக்குல ஒண்ணுமே கிடையாது. ராசா அவர்கள் வந்து தெளிவா வந்து உள்ள போது ஜட்ஜு கிட்ட, நான் பண்ண நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் இங்கேதான் இருப்பேன், நீங்க நிரூபிக்கிறீங்க இங்கதான் இருப்பேன், நீங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வாதாடினாருங்க அவரு. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு கெட்ட பேரை உண்டாக்குன்ற ஒரு காரணத்துக்காக பக்காவா செட் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்து டிஎம்கே வந்து கரப்ஷன் கவர்மெண்ட், பயங்கரமா கரப்ஷன் பண்ணிட்டாங்க, டாஸ்மார்க்ல கரப்ஷன் பண்ணிட்டாங்க, மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய் பரப்பின்னு இங்க போராட்டம் நடத்தின்னு இருக்காங்க. ஒரு சைடு யாருன்னா இந்த பிஜேபி சைடு. இப்ப பிஜேபி பண்ண ஊழல்லாம் நம்ம எடுத்து வச்சுன்னு வச்சுக்கலாம், கணக்கிலே அதாவது நம்மளுக்கு தலையே சுத்தம். இந்த ரஃபேல் விமான ஊழல் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அது பார்த்தா கிட்டத்தட்ட 4,000 கோடி அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து விசாரணை நடத்தல. ஏன் விசாரணை நடத்தலன்னு கேளுங்க, நடத்த மாட்டாங்க. ஏன்னா பண்ணது அவங்க எப்படி நடத்துவாங்க, அது ஒண்ணு. அப்புறம் ஹைவேஸ்ல அது எத்தனையோ 1,20,000 கோடி, அது எவ்வளவு கோடின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் இந்த மீன் வளத்துல ஊழல் பண்ணாங்க. இப்ப 2024ல கூட 2 பிஜேபி முன்னாள் மினிஸ்டருக்கு வந்து மனு கொடுத்திருந்தாங்க இந்த கேஸ் வந்து விடுவிக்க கூறி, ஆனா முடியாதுன்னு சொல்லியாச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்களை ஊழலுக்கே பேர் போன கட்சி பிஜேபி தான். ஆனா வந்து பிஜேபி எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க, ஊழல் பண்ணன்னு சொல்ல மாட்டாரு, யாருமே சொல்ல மாட்டாங்க, இவனுங்களே போராடிக்கிறானுங்க. ஊழல் மீன்ஸ் பிஜேபி, பிஜேபி மீன்ஸ் ஊழல். இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஊழல் நிலக்கரி ஊழல். நிலக்கரியில வந்து ஊழல் பண்ணிக்கிறதா வந்து விசாரணை நடக்குதுங்க. அது பண்ணது பாத்தீங்கன்னா அதானி, அது மோடியோட ஃப்ரெண்டு,
அது வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. இது ஏன் கேட்க மாட்டாங்க? ஏங்க அதை விடுங்க, தேர்தல் பத்திரத்தை வச்சு அந்த அமௌண்ட் எங்க போகுதுன்னு கேளுங்க. அது கேளுங்க, அது காசு எங்க? அப்புறம் பிஎம் ஃபண்டுன்னு ஒன்று கலெக்ட் பண்றீங்க, அது எங்க? அதுதான் அது ஏன் வெளிப்படைத்தன்மை கிடையாது? பிஎம் ஃபண்டு கலெக்ட் பண்றீங்க, அதுங்க அந்த ஃபண்டுல எங்க? பாக்கெட்ல போட்டுக்கிறீங்களா? எனக்கு புரியல. அது எங்க? அந்த காசு எங்க? எவனாவது கேட்பானா? கேட்க மாட்டான். 1000 கோடி ஊழல், இது வந்து 40,000 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பிஜேபி, மறுபக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாவேகா தலைவர் விஜய். நேத்து ஒரு சூப்பரா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இவங்க பண்ற ஊழல்லாம் வந்து சாதாரணமா கிடையாது. இவங்க பண்ற ஊழலை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு இலக்கியமே எழுதிடலாம். இவர் பெரிய இலக்கியவாதி, கம்பராமாயணம் எழுதினவர், பயங்கரமான ரைட்டர் ஆச்சாருண்ணா விஜயண்ணா. நீங்க என்னன்னா ஊழல் பண்ணிட்டாங்க அவங்க சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் இதுல பண்ணிட்டாங்க அதுல பண்ணிட்டாங்கன்றீங்களே, என்ன ஊழல்? பக்கா முகாந்திரத்தோட சொல்லுங்க, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. இடி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இடி யாரை கண்டுபிடிப்பாங்க? இடி இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா? இடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 120 கேஸ் போட்டிருக்கு. இந்த 120 கேஸ்ல 95% பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள்னா பிஜேபியை எதிர்க்கிற கட்சிகள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மேல வந்து இடி ரைடு விடுறது. இந்த மாதிரி தொடர்ந்து பண்றாங்க. மிச்சம் 5% யாருன்னு பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகள், அவங்களுக்கு ஆவாதவங்க, அவங்கள வந்து மிரட்டி அவங்க கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக வந்து இடி அமைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இடியோட வேலை இதுதானே. நீங்களே யோசிச்சு பாருங்க. பிஜேபியில இருக்கிறவங்க கிட்ட வந்து பிஜேபிக்கு மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி எவ்வளவு பேர் இருக்காங்களே, அவங்க கிட்ட மட்டும் ஏன் வந்து இடி போயிட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்குது? இடி இப்ப ஏன் இங்க வருதுன்னா, இந்த கவர்மெண்ட் எதிர்த்து நிக்குது, தன்னுடைய மாநிலத்தில் உரிமையை கேட்டு வந்து எதிர்த்து நிக்குதுங்க. எவ்வளவு போராட்டம் சந்திச்சுட்டு இருக்கு, தைரியமா எதிர்த்து போராடி நிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இடி ரைடு விட்டு இது மாதிரி வந்து மிரட்டுறது, அவங்கள வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் ட்ரை பண்றாங்க. பட் அதெல்லாம் இது நடக்கவே நடக்காது. இது தமிழ்நாடு, இது ஆள்ற எந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு. அதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த இடி ரைடு அந்த ரைடுக்கெல்லாம் வந்து அஞ்சவே மாட்டாங்க. அதெல்லாம் பக்காவா வந்து எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க. நான் ரெடி டு ஃபேஸ்ன்ட்டாங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? தப்பு பண்ணியிருந்தா வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு கதை. இதுல எதுக்கு வந்து போராட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே கவர்மெண்ட், நீங்க தானே ஒன்றிய அரசு, இப்போ அரெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வேலை முடியுமா? முடியாது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டாஸ்மார்க்ல ஊழல் சொல்றாங்க பாருங்க, இதை பத்தி வந்து அண்ணாமலை வந்து இடி ரைடு வரத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்து 1000 கோடி ஊழல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல பேட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, போயிட்டாங்க ரைடு விடுறாங்க. ரைடு விட்டு இவங்க என்ன சொல்றாங்க, 1000 கோடி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ்வளவுதான், அதுதாங்க உண்மை. அதாவது அவர் சொல்றார், இவர் செய்யறார், இவர் சொல்றார், அவர் செய்வார், அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு கதை. ஆனா வந்து விஜய் அவர்களுக்கு ஒன்னும் தெரியாது. சும்மா யாரோ வந்து எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இஷ்டத்துக்கு பேசுறது. ஆனா உலகத்திலேயே அரசியல் வரத்துக்கு முன்னாடியே ஊழல் பண்ண முதல்ல யாருன்னு கேட்டா நம்ம விஜய் தான். அரசியலுக்கே வரல, அதுக்கு முன்னாடியே ஊழல் எல்லாம் பண்ணிருக்காரு. பல ஊழல். ஒரு அமௌண்ட் கையில வாங்குறது, ஒரு அமௌண்ட் பிளாக்ல வாங்குறது, ஒரு பாதி அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல வாங்குறது, இந்த மாதிரி ஏமாத்தி ஒருத்தர் மாட்டிக்கினாரு. மாட்டின்னு போய் கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி இதுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் குத்துட்டு வந்துருதான் நான் பண்ணேன். ஏன்னா இவர் ஊழல் எல்லாம் பண்ண மாட்டார். 100 ரூபாய் டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு விற்பாப்புல. ஆனா வந்து இது அது ஊழல் கணக்குல வராது. ஏன்னா ப்ரொடியூசர் ஸ்ட்ராங்கா அவங்க, நான் வந்து ஒரு உச்ச நடிகர், கிவ் மீ 200 crore ஊரே சொல்லிப்பாரு. ஏன்னா 200 crore வாங்கிப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன்ல எல்லாம் வந்து பாவம் அவங்க வந்து இனிமேல் தான் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதுல என்ன கேட்பானா? கேட்க மாட்டான். இதெல்லாம் ஊழல்ல கணக்குல வராது. இதெல்லாம் வேறங்க, டிக்கெட் வேற, இது வேற இல்ல, அதுல ஊழல்ல வராது. அப்படிதான் சொல்லானுங்க விஜய். இவரெல்லாம் எப்படி வந்து நம்பி இந்த கூட்டம் நிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நேத்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி இருந்துச்சு. அதாவது ஸ்பேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிறாங்க. அதாவது கரப்ஷன் டிஎம்கே அந்த மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. அது வந்து கரப்ஷன் டிஎம்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 34,000 பேர் சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு சொல்லிட்டு ஒரு சாதனையா போட்டு ட்விட்டர்ல போட்டு பொழுதுட்டு இருக்காங்க. அடுத்த half an hour பாத்தீங்கன்னா கூல் சுரேஷோட கட்சி பாத்தீங்கன்னா 64,000 ஸ்பேஸ் பார்வையாளர்கள் கொண்டு அவங்க டாப்ல போயிட்டாங்க. நான் வருவாரான்னு கேளுங்க, நான் வருவேனான்னு கேளுங்க. சிஎஸ்கே வருமா? சிஎஸ்கே கட்சி வருமா தம்பி? அப்ப பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து பெரிய ஆளா இல்ல டிவிக்கு பெரிய ஆளா, எந்த கட்சி பெரிய ஆளு? இப்ப 2 பேருக்குள்ள பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஏடா கூல் சுரேஷ் குட்டியே மோதிக்குள்ள ஜெயிக்க முடியல, நீங்க வந்து டிஎம்கே கிட்ட வந்து போட்டி போட்டு நிக்கிறீங்க. நேத்து முளைச்ச காளான் நீங்க.
இஷ்டத்துக்கு கரப்ஷன். இந்த கரப்ஷன்னா என்னடா, வாட் இஸ் மீன் பை கரப்ஷன் சொல்லுங்க, முடிஞ்சா அவனை சொல்லுங்க. அங்க இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் புதுசா சேர்ந்துருங்க பாத்தீங்களா, ஜோக்கர் பசங்க. இந்த ஜோக்கர் பசங்க எல்லாரும் கேட்கிறேன், என்ன ஊழல் என்ன முகாந்திரம் இருக்கு அப்படின்றத நீங்க வெளியிடுங்க பார்க்கலாம். நான் வெளியிடுறேன் விஜய் என்ன ஊழல் பண்ணாருன்னு, பக்கா டாக்குமெண்ட் இருக்குது. உங்களால முடியுமா? முடியாது. இவங்களுக்கு ஃபுல் அஜெண்டா என்னன்னா டிஎம்கேவை டார்கெட் பண்ணணும், அது மட்டும் தான் குத்துக்கிறாங்க. அதனால வந்து இவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுறது. விஜய் வந்து ஒரு மனசாட்சி இல்லாத மனிதர் அப்படின்றத வந்து நான் நேத்து வந்து பார்த்தாங்க. உண்மையாலுமே நான் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முந்தா நேத்து பாத்தீங்கன்னா ஷாஜி என்பவர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. வந்து விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு வந்து மாவட்ட செயலர்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவர் போகிற வழியில பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. அந்த ஷாஜி பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜயோட பயங்கரமான தீவிரமான ரசிகர். அவரோட பேட்டியில நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயோட படம் பார்ப்பேன், பார்த்து முடிச்சுட்டு அடுத்த 2 நாட்களுக்கும் வந்து நான் தேட்டருக்கு வெளில தான் நிற்பேன். எத்தனை பேர் போறாங்க வராங்க, ஒரு காட்சிக்கு எத்தனை பேர் போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு நிற்பாராம். அப்போ எந்த அளவுக்கு விஜய் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சிருப்பாருன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். என்னடா அவன் திடீர்னு அவரை பத்தி பேசுறான்னு நினைக்காது. என்ன நடந்துச்சுன்னா, அவர் இறந்துட்டாரு. அதாவது முந்தானே அன்னைக்குதான் பாக்குறாரு, அடுத்த நாள் வந்து இறந்துடுறாரு. ஸோ வந்து நம்மகிட்டே யாராவது ஒருத்தர் வந்து பேசிட்டு திடீர்னு அவங்க செத்துருன்னு கேட்டா நம்ம மனசு ரொம்ப வருந்துடும், நம்ம நேர்ல பார்ப்போம். பட் ஆனா நம்பாளுகிற பாருங்க, அங்க போய் எட்டி கூட பார்க்கல. புஷியானதை விட்டு போயிட்டு பார்க்க வச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். புஷியானந்த் சொல்றாரு, எதுக்கு விஜய் சார் வரலன்னு கேட்டதுக்கு அவர் வந்து வேலை இருக்கு, அதனால ஒர்க் இருக்கு, வெளில போயிட்டாரு. இது ஒரு பேச்சா? இது ஏன் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனீங்கல்ல, புயல் வெள்ளம் வருதுங்க, வெள்ளம் வெளியே போகக்கூடாது, தனி விமானம் எடுத்துக்கிட்டு போனீங்க த்ரிஷாவை கூப்பிட்டுன்னு, எங்க அதுக்கெல்லாம் போவீங்க? உன் கட்சிக்காரன் இறந்துருக்கான், உங்க மேல ரொம்ப அன்பும் மரியாதை வச்ச ஒரு மனுஷன் இறந்திருக்காரு. ஏன் அவரை பார்க்கறதுக்கு முடியாதா? அவர் தான் முக்கியமா பார்க்கணும். ஆனா பார்க்கலையே. பார்க்காம ஏதோ வந்து சம்பிரதாயத்துக்காக ஒரு போனை பண்ணி பேசுறது. இது என்னது? இது எப்பாற்பட்ட ஒரு ஆக்சுவலா வந்து இப்ப இங்க இருக்கிற சிஎம்ஏ சரி, இந்த மாதிரி ஒருத்தர் இங்க மாவட்ட செயலர் யாராச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா போய் நேர்ல பாப்பாரு. சிஎம்க்கு அவ்வளவு வேலை இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஷூட்டிங் இருந்தா ஷூட்டிங் தள்ளி போடு. அதை விட என்ன வேலை? மாவட்ட செயலர் உங்க மேல பாசம் அன்பு வச்சுக்கிற ஒரு மாவட்ட செயலர் இறந்திருக்கான், அவரை போய் பார்க்காம அங்க ஷூட்டிங்ல என்ன வேலை? போய் ஷூட்டிங் நிறுத்திட்டு பிளைட்டை பூச்சி வாங்க சார். ஏன் பார்க்க மாட்டீங்க? அப்புறம் என்ன வந்து உங்க நிர்வாகிகள் மேல பாசம் வச்சிருக்கீங்க? எல்லாம் வேஷம், அதெல்லாம் பாசமே கிடையாது, வேஷம். உங்களோட ரசிகர்களை வந்து என்ன பண்ணீங்க, உங்க படம் ஓடுறதுக்காக அவங்கள வந்து இது பண்ணி டிக்கெட்டை வாங்க வச்சு நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க காட்டுறீங்க. அதே ரசிகர்களை வச்சு நீங்க ஓட்டு வாங்கி சிஎம் ஆலாம் நீங்க பிளான் பண்றீங்க. ஆனா அவங்க ரசிகர்களாக நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு என்ன பண்ணிருக்கணும்? பொதுச் செயலாளர் புஷியானந்த் விட்டு பேச வைக்கிறீங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை நாங்க பத்திரமா பார்த்துக்கோம். நீங்க என்ன சார் பாத்துக்கிறது? உங்க காசு, உங்க பணத்து காசு மாவட்ட செயலர் இருக்கிறான்னு நினைச்சீங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல. அவங்க இறப்புல கூட வந்து கடைசியா விஜய் அவர்கள் வந்து பார்க்கல. அது எவ்வளவு பெரிய கஷ்டம், தப்புல அது. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? ஆனா இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க விஜய் தான் தலைவர், விஜய் தான் எங்களை பார்த்துப்பாரு, விஜய் எங்க அண்ணன். இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் வந்து அவங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுவானுங்க, திருப்பி வந்து இந்த வீடியோ திட்டுவானுங்க. இதுதான் நடக்கும். விஜய் வந்து எப்பாற்பட்ட ஒரு மனிதன்றத வந்து இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால வந்து தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் நம்பி ஒரு ஓட்டு கூட, அதாவது நீங்க ஒரு ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். அது கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னமும் வந்து பைத்தியக்காரத்தனமா நடிகர் மேல வந்து அப்படியே இது பண்ற அது பண்ற, படத்துல தாங்க பண்ணுவாரு, நேரெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நான் கேக்குறேன், வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்குல்ல இப்ப உங்ககிட்ட? ஒண்ணு இல்ல, ஒரு போன் அடி, அங்க ஸ்ரீபெரும்புதூர் ஸ்டேஷன்ல நான் வர போறேன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா? இல்ல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஏங்க உங்களுக்கு பாதுகாப்பே இருக்குங்க, வைப்பிரிவு பாதுகாப்பு. இதுக்கு மேல என்ன வேணும்? வந்து பாத்துட்டு போறது என்ன உங்களுக்கு? அதனால வந்து இந்த ஊழலை பத்தி பேசுறதுக்குலாம் வந்து விஜய் வந்து தகுதியே இல்லாதவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மத்த கட்சியில குற்றம் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு 1% கூட தகுதி இல்லாத மனுஷன் தான் அந்த விஜய். அதனால வந்து இவனோட மெயின் அஜெண்டாவை என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு மேல வந்து அபாண்டமா பொய் சுமத்தி, அதாவது கெட்ட பேரை உண்டாக்கி இந்த கவர்மெண்ட்டை வந்து காலி பண்ண வைக்கலாம், எப்படியாச்சும் வந்து பிஜேபிக்கு இவங்களை வந்து அடிமையாக்கணும்ன்ற ஒரே மோட்டிவோட தான் இந்த வேலைகளை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. மக்களே உஷாரா இருங்க. நடிகனையும் நம்பாதீங்க, இந்த சங்கியை நம்பாதீங்க.
மீண்டும் மீண்டும் சொல்றேன், பாஜகவும் தாவேகாவும் ஒண்ணு, இது அறியாதவன் வாயில மண்ணு.